ஹலோ ஹாய் வெல்கம் டு சுபி தமிழா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தாங்க என்னோட அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க வடலூர் தாங்க வந்திருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோன்னா சனிக்கிழமையான காலையில் 5:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க கோழி சந்தை. நம்ம கோழி சந்தை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். எடைக்கு இல்ல வெடை கோழின்ற கோழி அது ஏதாச்சும் ஒரு வேலை சொன்னேன். வெடை தானே பெருசா இருந்தாலும் பரவாயில்ல. சண்டை சேவலே 1000 அது பையில பாரு கொடுங்க. 200 இதுக்கப்புறம் தான் இதை ட்ரெயின் பண்ணுவீங்களாண்ணா? நீங்கள் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் தான் அது சண்டை சேவல் வரும். ரகம் மட்டும் தான் அது சண்டை சேவல். 3 மாசம் 4 மாசம் ஆகும் சண்டை போறது. அதுக்குள்ள இதாகிடும். இது சண்டை சேவலாண்ணா? இது என்ன நார்மல் சேவல்? எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? எத்தனை கிலோ வருது இது? எடைக்கு கறிக்காகவா? சண்டை சேவல். நண்பர்களே, என்ன இது ஒரிஜினலாக போயின்ட்டுருக்கு, பேக்ரவுண்ட் வாய்ஸ் எதுவுமே மாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். நான் எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறேன்னா, இந்த சந்தையில் மோஸ்ட்லி நான் பார்த்த ஊரில் மக்கள் வந்து அவங்க வீட்டில் வளர்க்குறது ஒரிஜினல் நாட்டுக்கோழியை எடுத்துகிட்டு வராங்க. ஒரிஜினல் நாட்டுக்கோழி எனக்கு தெரிஞ்சு வீட்டில் நம்ம பாரம்பரியமாக வளர்க்குறோம் இல்லையா, அந்த முறையில் வளர்த்து எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இங்கே வாங்கிறது ஃபுல்லாக எல்லாருமே வியாபாரிகள் தான். ஸோ வியாபாரிகள்கிட்ட போயிட்டு நம்ம அது இன்டர்வியூ வைத்தோன்னா அது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது நல்லா இருக்காது. அதனால் அவங்க என்ன விலைக்கு வாங்குகிறாங்க, மக்கள்கிட்ட வந்து எவ்வளோ விலைக்கு போகுது, அதை வந்து ஒரிஜினலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் அதை பேக்ரவுண்ட்லேயே விட்டுட்டாங்க. ஸோ அவங்க எந்தெந்த விலைக்கு வாங்குறாங்கன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நிச்சயமாக நேரில் வந்தோன்னா மக்கள்கிட்ட தரமான கோழிகள், நாட்டுக்கோழி, வீட்டு முறைப்படி வாங்குகிற கோழிகள் இங்கே இருக்க தான் செய்யுது. இவங்க என்னென்ன வாங்குறாங்க, இந்த வியாபாரிகள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஊரில் காலையிலேருந்து நான் இருந்து பார்த்தேன். வியாபாரிகள் மட்டும்தான் வாங்குறாங்க. மக்கள் நேர்முறையாக பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். அவங்க என்னென்ன விலைக்கு வாங்குறாங்க. இதுல வியாபாரம் இல்ல. சொல்லு 650 ரூபா தரோம். 700 ரூபா தட்டுமா? நிறைய கேட்டு விட்டு போறது. எவ்வளவுதான் தர? அதான் முதல்ல சொன்னிய. 200 ரூபாயில 10 ரூபா கம்மியா தட்டா? இல்லையா 900 ரூபாய்க்கு குடிப்பியா? இல்லனா இல்ல இத புடி சொல்றேன். காய்ச்சி பேசி அரை புடிமா எடுத்து ஓடிர மாட்டேன் தர. பேசிலாம் அப்புறம் இஷ்டம் இருந்தா கொடு, இல்லன்னா வச்சுக்க. 750 ரூபா தேங்குறது. இல்ல 900 ரூபாய் கொடுத்தாங்க. வியாபாரம் பண்ணு, வியாபாரம் பண்ணு. இப்போ ஒருத்தர் வானா இட்டு போய் திருப்பி வந்து கேட்கறாரு பாரு. 100 ரூபாய் கொடுத்தா குடிக்கணும். இல்ல இல்ல சாவ குஞ்சுமா இல்ல விடு. இங்க பாரு எல்லாம் சாவ. 200 ரூபா கூட 200 ரூபா போவாதுண்ணா. ஏன் போகுது? மலையில வியாபாரம் தெரியும். எல்லாம் 300 ரூபா போடுறா. இதே ஒரு மாடு அதுக்காக நான் பார்த்துருக்கேன். இருங்க போட்டு வரும். வேலை சொல்லுங்க. உடம்புல ஒன்றும் இல்லையா? எவ்வளோ சொல்கிறீங்க இதை? இல்லை நீங்கள் வாங்கி எவ்வளோக்கு வாங்கிறீங்க? 400.
600 தரவா எவ்வளோ சொல்கிறீங்க ரெண்டுத்தையும்? 1100. 1000. அது இப்போ 1000 கொடுத்துட்டாங்கண்ணா, கையில் வாங்கிட்டு தரல. சேவல் நல்லா இருக்கும். 2 கிலோ இருக்கும் சேவல். அவ்வளோதான் எல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் சின்ன போட்டாங்க. கிலோ 300 எந்த காலத்து இதுதாங்க கூட்டிட்டு பாருங்க. கொட்டிடுச்சு வந்து பிரிச்சு போடணும். எவ்வளோ சொல்கிறீங்க? பிரிச்சு போடு. சண்டை சேவலனாங்க சண்டை பண்ணதா இல்லை இதுக்கப்புறம் தான் பண்ணுவோம்? சண்டை ட்ரை பண்ணுவோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் ரெடி ரெடி பண்ணுவோம். எவ்வளோ சொல்கிறீங்க? வாங்கியிருக்கீங்களா விற்கிறீங்க? வாங்கினீங்களா? எவ்வளோ வாங்கினீங்க? அது இது நாட்டுக்கோழி. இது சாதா கோழி. இதுதான் சண்டை கோழியா? அது நீங்க பேசுங்க. எடையை போட்டு கேட்டீங்க, எடையை போட்டு கொடுத்தாங்க. 5 200 இன்ச்சு 400 ரூபா. எவ்வளோ சொல்கிறீங்க? 1500. எத்தனை மாதம்? ஓ, நீங்கள் வாங்குறீங்க? என்னண்ணா எல்லாம் சாவுதான். எல்லாம் ஒரு வழியா எடுத்துக்கா. சரி, ஒரு வழியா கூட எடியா ஒன்னா போட போட்டு வளர்த்து நிற்காதீங்க. எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? எவ்வளோ சொல்கிறீங்க? எவ்வளோ இடம் வருது? இடம் போட்டுக்க. கிலோ எவ்வளோ சொல்கிறீங்க? கிலோ 280. சண்டை சேவலைங்க, பொட்டை கோழிங்க. பொட்டையாவது சேவை ஒன்று கூட இல்லை. சேவல்லாம் கிடையாது. எத்தனை இருக்குதுண்ணா? நேரம் போடுற அப்படியே சேவலாக பொட்டை எல்லாம் நாட்டுக்கோழி. எவ்வளோது? எத்தனை இது பொட்டை கோழி? இதில் 3 நேரம் தான் சாவா. மீது எல்லாம் பொட்டை தான். 9 இல்லையே. இப்போ தான் இவன்ட்ட நான் வாங்கி கொடுத்துட்டேன். எடுண்ணே, எடுத்து வச்சான்னு தெரியும். 50 ரூபா நம்ம நீங்கள் லோடு இருக்காங்க. சொல்லுங்க. சொல்றதுக்கே வேலை இல்லை. 300 ரூபா இடம் தான். எல்லாத்தையும் சைடு தான் எடுத்துக்கணும். இது சாவல் தலைவரங்க ஒன்றும் சாவ ஒன்றும் கூவல, புரியுதா? அதனால போட்டையா? அப்படி கிடையாது. என்ன கோழி இது? நாட்டுக்கோழியா? சண்டை கோழி கிராஸா? எவ்வளோ சொல்கிறாங்க? 3 ரூபா கேட்குறேன்ல. சரி, 100 சேர்த்து வாங்கினேன். 100 சட்டா இல்லை இல்லை என்ன ஒரே வாங்கணும்னு கேட்குறேன். ஒரே டே புரியாம அப்புறம் என்ன வாங்குறாங்க இல்லையா? 200க்கு போட்டுட்டா போட்டு 50 ரூபா சேர்த்துட்டா 150. 2500 ரூபா தெரியும். ஒரே வேலை 2500 ரூபா இடம் போட. 7 கோழி சத்து பச்சனா போன வாரம் கம்மியாக இருக்கலாம். இடம் போட இல்லை இடம் போட தாராளமாக உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் 2 3 கொடுக்கலாம் தாராளமாக. எவ்வளோ 3? 1500 விடுங்க. எவ்வளோ? 1500. சாவை 3 நிலைங்க. நான் பச்சு தான் இருக்கும். 200 அது அதிகம். விட்றாது சாவை எதுவும் எடுத்து பார்த்துக்க. எல்லாத்தையுமே 60 ஒரு காலத்துக்கு அதையும் எடுத்து போகிறேன். எல்லாம் சாவை கொடுக்காங்க. எவ்வளோக்குமா கொடுக்குறா?
எவ்வளோ கொடுத்தா 2 கோழியும்? 500 ரூபாயா? 500 செட் ஆகுது. என்ன கோழினாக்கா 500 கோழியை கொடுங்க. நான் ஏன் வாங்கிட்டு கோயிலாம் கையில் விட மாட்டேன். கோழி கொடு கையில் 5 கோழி என்னடா காசு இல்லையா? கூட எல்லாம் கோழி ஒரு கையில் 5 கோழிக்கு 2000 நல்லா வைக்க முடியாது. கோழி அங்கே சிறுபாசி இது கோழி வந்து 400 கோழியை 500 காசு கூட அப்புறம் எங்க கையில யாரும் வேணா காசு கொடுத்துருக்கேன். காசு ஏன்டா கொடுத்தேன்? ஏன் மாட்டேங்க காசு கேட்டாங்க குடிங்க காசு கேட்டு காசு கொடுத்தா நான் கொடுக்க போறேன். நீ வாங்கி போயா எத்தனை கிலோ வருது அது? 400. 2,400 வேணா 40 போடு. 2,400 டக்குனு இதை போடுறா. அம்மா கணக்கு கொடுக்குது. என்ன நீ ஒரு குஞ்சா 500 ரூபா தட்டா 500 ரூபா 600 ரூபா தட்டா 150 ரூபா மணிக்கு. எவ்வளோ சொல்கிறாரு? இது சண்டை கோழி தானண்ணா? முட்டை போடுதா? இல்லை கன்னி கோழியா? இது எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? 1000 ரூபாயா? நீங்கள் வீட்டில் வளர்த்து தானே அது? பையப்பிடிப்பா காலக்கட்டில் ஓட்ட போச்சு. சண்டை சொல்லணா அது? எவ்வளோ சொல்கிறீங்க? இல்லை வாங்குறீங்களா? அதான் எவ்வளோ சொல்கிறீங்க? ஒரு 1500 சொல்கிறேன். இதுவும் சண்டை சொல்லணா அது? எவ்வளோ வாங்குறீங்க? 300. கொத்தமல்லி அது? ஆமாம். கொஞ்சம் சொல்லி குறைச்சி கொடுங்கண்ணே. அப்புறம் என்னப்பா தூரம் வரேண்ணா இந்த ரேட்டுக்கு அங்கேயே கொடுத்துடுவோம்மான இடத்துலையே அறுத்து போடுறோம் அனுப்பணும். இல்லை இளஞ்சாவா தான் எதுவும் வைக்காமட்டு அது ரொம்ப சாவாங்க. அது ஒன்றும் மிஸ்டேக் இல்லை. நீங்கள் அதை கோழியே பார்க்கவே இல்லை. அது பீ வெளியே போயிட்டுது. அப்புறம் வேறு என்ன அப்புறம் கோழி ஏதாவது அப்படியே போட்டு கடை வச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் வருது? 800 எதுக்கு தான் போட்டுக்கா? நான் ஒன்றும் செய்யல. தெரியல அவங்களுக்கு. என்ன முட்டை கழுத்தா? கிராப் எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? எவ்வளோ? வெளியே எடுங்க. இல்லை அது பேர் என்ன? கிராப்பாண்ணா? 1000 ரூபா. நான் சத்துலேயே போகல.